அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 வருடத்தின் ஆரம்ப மாதம் சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போது மீனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி 12வது ராசியாக வருவீங்க. மேலும் சர ஸ்திர மற்றும் உபய அப்படின்ற 3 விதமான ராசிகள் பேட்ச் இருக்குங்க. அதில் உபய ராசிகளில் இறுதி ராசி நம்மளுடைய மீனம் ராசி, மேலும் நீர் ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க. இப்போ மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. மற்றும் மீனம் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியின் காரகன், ஞானத்தின் காரகன், தொழில் காரகன் மற்றும் குடும்பத்தின் காரகன், மகிழ்ச்சியின் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இருக்குங்க. முக்கியமாக பிள்ளைகளின் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. அதன் காரணமாக உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இது ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த ஜனவரி மாதம் முதல் தேதியிலே உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இப்போ 7 சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த டிசம்பர் மாதம் 2023 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்த 7.5 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு 7 சனியுடைய பிடியில் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 2.5 ஆண்டு காலங்கள் விரைய சனி காலம், அடுத்த 2.5 ஆண்டு காலங்கள் ஜென்ம சனி காலம், மேலும் 3வது சுற்று பாதம் மற்றும் குடும்ப சனி காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது மனம் தளர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கின்றதுலே இறுதி ராசி நம்மளுடைய மீனம் ராசி அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுக்கு அந்த கெடு பலன்கள் நடக்கக்கூடிய வீரியம் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஸோ இப்போ 100 நண்பர்கள் மீனம் ராசி நண்பர்கள் உதாரணத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேருக்கு கெடுதல் நடக்குங்க. ஆனால் 90 பேருக்கு கெடுதல் நடக்காது. ஸோ அந்த கெடுதல் நடக்கக்கூடிய 10 பேருக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் தான் முக்கியமாக கடவுள் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும், முக்கியமாக சிவபெருமான். அது மட்டுமல்லாது நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குங்க. அனைத்து மீனம் ராசி நண்பர்களும் உங்களால் முடியும் அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசி மீனம் ராசின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேலும் நட்சத்திரம் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஏன்னா தசா புக்தின்றது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு இப்போ எதிரான தசா புக்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். அதே உங்களுக்கு சாதியப்படக்கூடிய சாதகமான தசா புக்திகள் நடக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. ஸோ உங்களுக்கு பர்சனல் பட்ஜெட்டில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அப்படின்றதும் ரொம்பவே முக்கியங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிடணும். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். மேலும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு 7 சனி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இப்போ ராகு உங்களுடைய தலையிலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரு இந்த ஜனவரி மாதம் மட்டும் அல்லாது அவர் 2025 ஜூன் வரைக்கும் இந்த இடத்துல தான் அமர போகிறாருங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்க விஷயத்தில் கவலைப்படாமல், அதாவது மற்றவங்க விஷயத்தில் தலையை நுழைக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாது. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 2025 வரைக்கும் ராகு மற்றும் கேது 2 பேருமே இதே இடத்துல தான் அமருவாங்க. உங்களுடைய ராசியில் ராகு மற்றும் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு பிரிவினை அப்படின்றது 100க்கு 100% கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. இல்லை அப்படின்னா தேவையற்ற மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மீனம் ராசி நண்பர்கள் பிரிவினை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம். இதை எதற்காக முக்கியமாக
சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து எதனா ஒரு சில தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து டோட்டலாக நீங்கள் விடுதலை பெறுவீங்க. ஸோ மேலும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை எப்பவுமே பிரியாமல் வந்து நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் அருள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து சுக்கிரன் உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட உங்களுடைய தந்தையை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுடைய தந்தைகளுக்கு வந்து மிக சிறப்பாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகங்க. உதாரணத்துக்கு 3, 6, 10 அல்லது 11 ஆகிய உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் எந்த ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கெடு பலன்களுக்கு பதிலாக வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் தற்சமயம் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஜாப் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து நீங்கள் ஜாப் வந்து சுவிட்ச் ஓவர் செய்து கொள்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. சார் நாங்கள் இப்போ வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாமா, அப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. இன்கேஸ் உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள். இல்லை மற்றவங்களுடைய அட்வைஸ் மூலமாக தான் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பங்கு சந்தை சைடு போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 7 சனியுடைய முதல் சுற்றில் இருக்கீங்க. ஸோ சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து கெடுப வழியில் எதுவுமே போகக்கூடாது. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து இது ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பங்கு சந்தை சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து நீண்ட காலமாக வந்து குழந்தைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் விடாமல் கன்சல்ட் பண்ணுங்கள். 100% நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா குழந்தைகள் வர விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படும் அப்படின்ட்டு அந்த விரை செலவுகளை நீங்கள் எப்படி சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நல்ல யுக்திகளை கையாண்டுட்டு நீங்கள் வரக்கூடிய செலவுகளை நல்ல செலவுகளை கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரெஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காதுங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய குடும்பத்தார் கூட அனைவருக்கூடயுமே நீங்கள் வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இது ஒரு அற்புதமான மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இப்போ என்னதான் சனீஸ்வரரால் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலும் குரு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் மறைந்து போவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக இந்த ஜான்வரி மாதம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது வந்து மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு சொத்து சம்பந்தமான விஷயமாவோ அல்லது டிவோர்ஸ் கேஸ் விஷயமாவோ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய சாதகமான முடிவு கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அல்லது ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சிருக்க சொத்தில் வந்து ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா புதிதாக சொத்து வாங்குவதோ அல்லது சொத்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.